யாருமே இல்லைன்னு பிள்ளைய ஓயாம நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இவ வீட்டுல சொன்னா, அதோட நான் கண்டிச்சேன் வேணாப்பா அப்படின்னு. அவன் அதுக்கு மேல வேணான்னு சொல்லிட்டு பல வாட்டி போன் அடிச்சு சொல்லிட்டா வேணான்னு ஒய்யாம அவன் அமுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு போக விடல, வர விடல. போகும்போது வரும்போது டார்ச்சர் பண்ணா. இவளுக்கு பயம் ஆயிடுச்சு, நம்ம போகும்போது வரும்போது எதுவும் பண்ணிடுவாங்களோ, வேணான்னு சொன்னா போகும்போது வரும்போது எதுவும் பண்ணிடுவாங்களோ, இதே பயத்தோடயே இருந்தா. நானும் அதோட நீ பயப்படாத தைரியமா போன்னு சொன்னேன். அவனை ஸ்கூலை விட்டு கூட நீக்க சொல்லிட்டேன், நீக்கிட்டாங்க. நீக்கி சாயந்தரம் ஸ்கூல் விட்டோன்னு வாசல்ல நிப்பான். பைக்கு சருன்னு போவான். பிள்ளைய பயமா இருக்கும். வீட்டுல ஒய்யாம சொல்லுவா, அம்மா வேணான்னு சொன்னாலும் அவன் பின்னாடியே வராம்மா, பயமா இருக்குமா, நான் ரோட்ல நடந்து போனா எதுவும் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதேதான் சொல்லிக்கிட்டே இருந்தா. கடைசியில எதுவும் அங்க நேத்து நைட்டு கூட சொல்றா, எதுவும் போனா எதுவும் பண்ணிடுவோனா பயமா இருக்குமா அப்படின்னு. கடைசியில என்ன செய்யறது தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டா அவளாவே. எனக்கு அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சி ஜெயில போடணும். என் புள்ள பல வாட்டி சொல்லிருச்சு, என் விஷயத்த தலையிடாதேன்னு. அவன் சாயந்தரம் ஆயிட்டா ஸ்கூல் வாசல்ல நின்றா. நான் கூப்பிட்டு பல வாட்டி நானும் கண்டுச்சேன். சரின்னு சொல்லுவான். கடைசியில அங்கேதான் நிப்பான். அவ எப்ப பாரு நீ இல்லைன்னா நான் அதத்தான் அவன் சொல்லுவான். சொன்னோன்னே இப்ப இவள்கிட்ட என்ன இதுன்னு சொன்னான்னு தெரியல. இப்ப திடீர்னு வச்சுட்டா. எனக்கு என்ன அவனை முதல்ல பிடிக்கணும், பிடிச்சி அவனை உள்ளக்க போட்டாதான் நான் பாடியை வாங்குவேன். இப்பதான் வந்தான் சார். நான் இறங்கி அடிக்கிறதுக்குள்ள வண்டியை விட்டு இறக்க மாட்டேன்ட்டா சார். இல்லைன்னா அவனை அடிக்காம விட்டுருக்க மாட்டேன் சார். ஏதாவது நல்ல தண்டனை வாங்கி கொடுக்க சார். அவனுக்கு விடக்கூடாது. இன்னொரு பிள்ளை வாழ்க்கை கெடுக்க கூடாது சார். அவன் மேல கேஸ் இருக்கு சார். ஏற்கனவே ஒரு பிள்ளை இப்படிதான் ஏதோ பண்ணியிருக்கான் சார். ஏற்கனவே அவன் மேல கேஸ் இருக்கு சார்.